மக்களே இன்னைக்கான ஐயனார் துணையில என்ன நடந்ததுன்னா, பல்லவன் வந்து காயத்ரிய லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பயபுள்ள காலேஜ படிக்கிறதுக்காக தட்டி விட்டா, சேரன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்த குடுத்தான். இவன் காலேஜ்ல வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு, அந்த காலேஜ் பருவத்தில இருக்கிற பசங்கள்லாம் இது மாரி ஒரு மாரி பண்றது ஓகே தான். பட் லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனதெல்லாம் உண்மையாவே ஓவர். லாட்ஜ்ல என்னமோ போயிட்டு அவங்க கேம் தான் விளையாண்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய கெட்ட நேரம். சீரியல் ஓரளவுக்கு போகணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில பதறிட்டு இருக்கிறாரு. அதாவது தம்பி பல்லவனும், காயத்ரியும் லாட்ஜுக்குள்ள போனத பார்த்துட்டு. அவன் எதுக்கெல்லாம் பயந்தானோ, அதேக்கு தகுந்த மாரி தான் நடந்தது. அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப்பொருள் தடுப்புக்காக வந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, பல்லவனையும், காயத்ரியும் "இங்க என்ன வேல?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் வந்தோம்." "டேய் லாட்ஜ்ல வந்து நீங்க பேசுவீங்களாடா?" அப்படிங்கிற மாரி அந்த போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போகுது. உடனே சோழன் அத பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என்னடா இப்படி கைது பண்ணிட்டாங்கன்னு" சொல்லிட்டு, "சார் விட்டுருங்க. நான் தம்பி தான்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. கதற கதறன்னு கதறாரு. ஆனாலும் போலீஸ், "உன் தம்பிங்கிறதுக்காகலாம் விட முடியாதுடா. இவங்க 2 பேரும் காலேஜ் போகாம நல்ல பையனுக்கு லாட்ஜ்ல என்னடா வேல?" அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சரியான நடவடிக்கை தான் வந்து எடுக்குறாங்க. எடுத்ததுக்கப்புறம் சோழனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஒரு தகவலும், நிலாவுக்கு ஒரு தகவலும் குடுக்குறாங்க. உடனே சேரன், நிலா, சோழன் எல்லாருமே வந்து காவல்துறையில வந்து கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. "நீ என்ன கெஞ்சினாலும், கதறுனீனாலும் நான் தாட்டி விட முடியாது. கிளம்புடா முதல்ல" அப்படிங்கிற மாரி காவல்துறை ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. உடனே சேரன் வந்து எம்எல்ஏக்கு ஃபோன பண்றாங்க. அவங்க ஏரியா எம்எல்ஏ வந்து சேரனுக்காக ஸ்டேஷன்ல பேசி, பல்லவன ஒரு வழியா ஜாமீன்ல எடுக்குறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்மளுடைய அருண் கார்த்தி இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பாண்டியன். அவரும் வானதியும் வந்து வானதி வீட்டுக்கு நேரடியா பாண்டியன் வந்து கிளம்பி போயி, "தயவு செஞ்சு என்கிட்ட பேசிரு வானதி. நீ பேசலைன்னா என்னால வந்து இருக்கவே முடியல." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பேசி கொஞ்சம் கூல் வைப் ஆயிட்டாங்க வானதி. இன்னைக்கான எபிசோட்ல பெருசா ஒண்ணும் இல்லைங்க. வானதி கிட்ட போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து "எப்படியாவது என்கிட்ட பேசு. நீ பேசாம என்கிட்ட ஒரு வேல கூட ஓட மாட்டேங்குது." அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். பல்லவன வந்து லாட்ஜுக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு சேரன், நிலா, சோழன் அப்புறம் அவங்களோட எம்எல்ஏ வச்சு அந்த பல்லவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போற மொமெண்ட்டோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. ஸோ இந்த மாரி சீரியல் ரிவ்யூல தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம வந்து என்னலாம் நடக்குங்கிற அப்டேட் முன்னாடி குடுக்குறோம். ஓகே பாய் மக்களே. நாளைக்கான சீரியல்ல மீட் பண்ணலாம். பாய்.